அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது விஜயநகர டைனஸ்டி ஃபவுண்டர். விஜயநகர பேரரசில் 4 முக்கிய அம்சங்கள் இருந்துச்சு. அந்த 4 முக்கிய அம்சங்களை யார் யார் நிறுவுனாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு இந்த நிறுவனங்களை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஷார்ட்கட்டை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், விஜயநகர பேரரசில் 4 முக்கியமான வம்சங்கள் ஆட்சி செய்தன. இந்த 4 முக்கிய அம்சங்களையும் யார் யார் நிறுவனாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது சங்கம டைனஸ்டி, சங்கம வம்சம். இதுதான் விஜயநகர பேரரசுடைய முதல் வம்சம். இதோடைய பீரியட் 1336 இருந்து 1485 வரைக்கும் இருந்துச்சு. இந்த சங்கம வம்சத்தை நிறுவியவர் ஹரிஹரா ஒன் அண்ட் புக்கராயா ஒன். சிம்பிளா ஹரிஹரர் புக்கர் இந்த 2 பேரும் சேர்ந்துதான் விஜயநகர பேரரசுடைய முதல் வம்சமான சங்கம வம்சத்தை நிறுவியிருப்பாங்க. சாளுவ டைனஸ்டி, இது விஜயநகர பேரரசுடைய 2வது வம்சம். இதோடைய பீரியட் 1485 இருந்து 1505 வரைக்கும் இருந்துச்சு. இந்த சாளுவ வம்சத்தை நிறுவியவர் சாளுவ நரசிம்மா. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 2வது வம்சமான சாளுவ வம்சத்தை நிறுவியிருப்பாரு. நெக்ஸ்ட், துளுவ டைனஸ்டி, துளுவ வம்சம். இது விஜயநகர பேரரசுடைய 3வது வம்சம். இதோடைய பீரியட் 1505 இருந்து 1570 வரைக்கும் இருக்கும். இந்த 3வது வம்சமான துளு வம்சத்தை நிறுவியவர் வீர நரசிம்ம ராயா. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா துளு வம்சத்தை நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட், ஆரவீடு டைனஸ்டி, ஆரவீடு வம்சம். இது விஜயநகர பேரரசுடைய கடைசி வம்சம். இதோடைய பீரியட் 1570 ஆரம்பிச்சு 1646 வரைக்கும் இருந்திருக்கும். இந்த கடைசி வம்சமான ஆரவீடு வம்சத்தை நிறுவியவர் திருமல தேவராயா. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி வம்சமான ஆரவீடு வம்சத்தை நிறுவியிருப்பாரு. இப்போ விஜயநகர வம்சத்தை நிறுவனவங்க பத்தி பார்த்தோம். இவங்களை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கான கோட்வேர்ட் நிமோனிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கான கோட்வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹரி சாவித்ரி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஹரி சாவித்ரி. ஹரியும் சாவித்திரியும் தான் விஜயநகர வம்சத்தை நிறுவனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடுவேர்டுக்கான விளக்கத்தை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஹரி அப்படிங்கிற எதை குறிக்குது அப்படின்னா ஹரிஹரா ஒன் புக்கராயா ஒன். சிம்பிளா ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிஹரர் புக்கர் தான் பாத்தீங்க அப்படின்னா முதல் வம்சமான சங்கம வம்சத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், எஸ்ஏ. இந்த எஸ்ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சாளுவ நரசிம்மா. இந்த சாளுவ நரசிம்மா தான் சாளுவ வம்சத்தை நிறுவியிருப்பாரு. நெக்ஸ்ட், இந்த விஐ. இந்த விஐ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வீர நரசிம்ம ராயா அப்படிங்கிறத குறிக்குது. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 3வது வம்சமான துளு வம்சத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட், டிஐஆர். இந்த டிஐஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா திருமல தேவராயா அப்படிங்கிறது குறிக்குது. இந்த திருமல தேவராயா தான் 4வது வம்சமான ஆரவீடு வம்சத்தை நிறுவியிருப்பார். இப்ப கோடுவேர்டை ரிப்பீட் பண்றேன். ஹரியும் சாவித்திரியும் சேர்ந்து விஜயநகரத்துல 4 வம்சத்தை நிறுவியிருக்காங்க.